use it every day. ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க. Okay? சரியா? Okay? சரியா? Let's all stand. எல்லாரும் எழும்புவோம். And how are you going to sing? எப்படி பாட போறோம்? Softly or loudly? நல்லா சத்தமா பாட போறோமா? Hey, how are you going to talk to the devil? நீங்க இப்போ சாத்தான்கிட்ட பேச போறீங்க. எப்படி பேச போறீங்க? Now remember, this is the power of faith prayer. இது விசுவாசம் என்ற அந்த சக்தியை நீங்கள் பாடலாக பாட போகின்றீர்கள். விசுவாசம் என்ற சக்தி. All this time you are talking to God and telling, get the devil out of my life. நீங்க ஆண்டவர்ட்ட தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டே இருந்தீங்க, என் வாழ்க்கையில் இருக்க சாத்தானை துரத்துங்க அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. Now when you are saying this prayer, இந்த ஜெபத்தை நீங்க சொல்லும்போது many of you நிறைய பேர் will experience அனுபவிப்பீங்க freedom from bad habits, கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். freedom from sin in their life. வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. 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 Can we give the Lord a big hand for that? ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த 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 உற்சாகமாக நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த 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 ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகிக்கு எந்த The power of God is flowing now. ஆண்டவருடைய வல்லமை இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power of occult, witchcraft, black magic is destroyed in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தீய சக்திகள், செய்வினைகள் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது. The power of witchcraft is destroyed. இப்போது சூனியம் வைத்தல், செய்வினை, அந்த சக்திகள் அழிக்கப்படுகிறது. Satan's power is destroyed. சாத்தானுடைய சக்தி அழிக்கப்படுகிறது. If you have been to the wrong places right now, repent. இப்போது மலையிட
இல்லாவிட்டால் அதற்காக மனம் வருந்துங்கள். God's power is destroying every power of darkness. இருளின் அந்தகார சக்தியை ஆண்டவருடைய வல்லமை அழித்து போடுகிறது. Satanic power is destroyed. சாத்தானுடைய சக்திகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. Every negative evil spirit is destroyed. எதிர்மறையான எல்லா தீய சக்திகளும் அழிக்கப்படுகிறது. The Holy Spirit is moving in this place. இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார். Holy Spirit is setting you free now. இப்போது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். Receive your freedom now. இப்போது நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your freedom now. இப்போது நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Holy Spirit is touching every member of your family. இப்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் தொடுகிறார். The light of God is shining in your house. இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை நிறைக்கின்றார். The light of God is shining in your family. உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய வாழ்வு இப்போது நிறைகின்றது. The light of the gospel is shining into your family. உங்களுடைய குடும்பத்திலே செழுமை என்ற ஆவியானவர் இப்போது உங்கள் குடும்பத்தை நிறைக்கின்றார். The sicknesses are falling from your body. உங்கள் உடம்பிலிருந்து நோய்கள் எல்லாம் விழுகின்றன. Sicknesses are falling from your body. இப்போது நோய்கள் உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகின்றது. Sicknesses are destroyed in your body. உங்கள் உடம்பில் இருக்க நோய்கள் அழிக்கப்படுகிறது. The power of God is giving you good health. இப்போது ஆண்டவருடைய வல்லமை சக்தி உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறது. You are set free from oppression and depression. உங்கள் மனச்சோர்விலிருந்து இப்போது நீங்கள் விடுதலையை அனுபவிக்கிறீர்கள். You are set free from all kind of fear. எல்லா விதமான பயத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். You are set free from all kind of fear. எல்லா விதமான பயத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையை அனுபவிக்கிறீர்கள். Bondages are broken right now. கட்டுகள் எல்லாம் இப்போது உடைக்கப்படுகிறது. Bondages are broken right now. கட்டுகள் எல்லாம் இப்போது உடைக்கப்படுகிறது. Every block in your life is broken right now. எல்லா வகையான அடைப்புகளும் தடைகளும் நீக்கப்படுகிறது. The hand of God is upon you. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. The hand of God is upon you. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. The hand of God is upon your family. உங்கள் குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய கரம் இருக்கின்றது. Receive your freedom. இப்போது உங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your freedom. இப்போது விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your freedom. இப்போது விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆற்றலுமில்லை நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடலில் எனவே என் மீது நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. கிறிஸ்துவின் உடல் எனவே நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அலைக்கு எந்த நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது
ஹalleluya. Please keep standing. அப்படி நில்லுங்க எல்லாரும். There are many of you as you are singing this song இந்த பாடலை நம்ம பாடிக்கொண்டிருக்கும் போது உங்களில் அநேக பேர் experiencing a tremendous heaviness in your head. உங்க தலையில ஒரு பயங்கரமான ஒரு பார உணர்வை நீங்கள் உணர்ந்தீர்கள். Tremendous heaviness in your body. உங்க உடம்புல அப்படி ரொம்ப ஒரு சுமையை வச்சது போல நீங்க உணர்ந்தீங்க. Lift your hands up. அப்படி உள்ளவங்களாம் கை தூக்கிக்கங்க. I'm going to make a prayer for you. இப்போ உங்களுக்காக ஒரு ஜெபத்தை நான் சொல்ல போறேன். There are many who are experiencing நிறைய that. பேருக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கு. பாடிட்டே இருக்கும்போது தலையில ஒரு வெயிட் வச்சது போல உடம்பெல்லாம் கனத்தது போல ஒரு உணர்வு. Please lift your hands up. அப்படி கையை உயர்த்திக்கங்க நீங்க. It's impossible. Come on, lift your hands up. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இருக்குது. See, if you don't lift your hands up, நீங்க கையை உயர்த்த இல்லைன்னு சொன்னா that heaviness will not leave you. அது உங்களை விட்டு போகாது. If you are experiencing that heaviness, lift your hands up. அப்படி ஒரு ஹெவியா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா கையை உயர்த்துங்க. God wants to deliver you. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகின்றார். He wants to set you free. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகின்றார். Please lift your hands up straight. நல்லா கையை இப்படி தூக்கி பிடிச்சுக்கங்க. Okay, Father God, அப்பா பிதாவே, all those who are lifting their hands up, யார் யாரெல்லாம் கரங்களை இப்போது உயர்த்தி வைத்திருக்கிறார்களோ I thank you that you have touched them. அவர்கள் எல்லோரையும் நீர் தொட்டிருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். And right now, இப்போது your Holy Spirit உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் is setting them free. அவர்களுக்கு எல்லாம் இந்த கட்டிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றார். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் spirit of heaviness, சுமை பார உணர்வை கொண்டு வருகின்ற தீய ஆவியே get out of their body, அவர்கள் உடம்பை விட்டு வெளியே போ. get out of their family, அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போ. get out of their household அவங்க வீட்டைக்குரிய காரியங்களை விட்டு வெளியே போ. right now. இப்போது In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் my friend, நண்பரே, you are set free. நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டீர்கள். Jesus has set you free. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்துள்ளார். Jesus has completely set you free. ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக உங்களுக்கு விடுதலை கொடுத்துள்ளார். Receive your freedom. உங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Praise you, Jesus. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Now, is there anybody who has still got a heaviness? இன்னும் யாருக்காவது அப்படி இருக்குதா? Or is it all gone? எல்லாம் போச்சா? எல்லாத்துக்கும் சரியாச்சா? Give the Lord a big hand of praise. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அவரை போற்றுவோம். Hallelujah. ஹalleluya. So please sit down. எல்லாரும் உட்கார்ந்துக்குவோம். Now, do you know how to pray? இப்போ எல்லாத்துக்கும் தெரியுமா எப்படி ஜெபிக்கணும்னு? That's why in verse number 24, அதனால தான் 24வது வசனத்துல Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், whatsoever you ask in prayer. நீங்க ஜெபத்துல எதெல்லாம் கேட்பீங்களோ. Look at that verse number 24. 24வது வசனத்தை பார்த்துக்கங்க. Therefore I say unto you, what things soever you desire when you pray. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ. So Jesus called speaking to the mountain a prayer. ஆண்டவர் இயேசு அந்த மலையிட்ட பேசுறத ஒரு ஜெபமாக அவர் சொல்கின்றார். ஜெபம் என்று அழைக்கின்றார். Hey, listen. கவனிங்க. Speaking to the mountain is a prayer. மலையை பார்த்து பேசுறது ஒரு ஜெபம். Let's say நம்ம இப்படி சொல்லுவோம், somebody in your house has got XYZ sickness. உங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு நோய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த நோய் இந்த நோய் எல்லா நோயும் இருக்குன்னு வச்சுக்குவோம். And all the time you are telling God, எல்லா நேரம் நீங்கள் கடவுளை பார்த்து சொல்கிறீங்க, XYZ has got this sickness. ஆண்டவரே இவங்களுக்கு அந்த நோய் இந்த நோய் எல்லாம் இருக்குது. The doctor has said this. டாக்டர் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வியாதி இருக்குன்னு. And you know how bad it is, God. ஆண்டவரே அது எவ்வளோ மோசமானதுன்னு உமக்கு தெரியும். God, if you don't do anything now, இப்போ நீ ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னா this person will surely die. இவங்க செத்தே போவாங்க. So please do something. ஏதாவது இவங்களுக்கு செய்யுங்களேன். There are many times people make such prayer. நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட ஜெபத்தை மக்கள் எழுப்புகின்றார்கள்.
When you give information to God கடவுளுக்கு நீங்கள் இவ்வாறு தகவலை கொடுக்கும்போது about your loved one, உங்களுடைய அன்பாக நீங்கள் நேசிக்கிறவர்களுடைய நிலைமையை பற்றி தகவல் கொடுக்கும்போது who has got sickness in his body, அவங்க உடம்புல நோய் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது do you mean that God doesn't know about that sickness in your loved one's body? நீங்கள் நேசிக்கிறவங்களுடைய உடம்புல நோய் இருக்கிறத பற்றி கடவுளுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? That you are supposed to give him information? அவருக்கு இப்படி தகவல்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான். Are you supposed to sit there and cry and cry and cry and tell God, do something? அங்கே உட்காந்து ஒரே அழுது ஏதாவது செய்யுமே ஆண்டவரே அப்படி சொல்கிறீங்க. God is saying, don't sit there and cry. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே உட்காந்து நீ அழாத. Jesus is saying, do what I have already done for you. நான் உனக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறேனோ அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மிடம் சொல்கின்றார். My body was wounded and by my stripes your loved one is already healed. என்னுடைய உடம்பானது காயப்பட்டது, அந்த காயங்களினால் நீங்கள் நேசிக்கிற அவர் ஏற்கனவே குணமாகி விட்டார். So you should know that scripture. அந்த வசனம் உங்களுக்கு தெரிய வேண்டும். And you should speak that scripture. அந்த வசனத்தை வாயை திறந்து நீங்கள் பேச வேண்டும். That according to 1 Peter 2:24, God has already healed me. 1 பேதுரு 2:24 படி ஏற்கனவே ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்தி விட்டார். If God has already healed me, ஆண்டவர் ஏற்கனவே என்னை குணப்படுத்தி விட்டார் என்றால் how do I experience my healing? எப்படி நான் என்னுடைய குணத்தை நான் அனுபவிப்பது? You experience that healing. நீங்க அந்த குணத்தை அனுபவிப்பது எப்படி என்றால் praising God, ஆண்டவரை போற்றும் போது, thanking God, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, that he has already done it. ஏற்கனவே ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்திருக்கிறீர் என்று நன்றி செலுத்தும் போது, and the more and more you are thanking God, அதிகமாக அவருக்கு நன்றி செலுத்தும் போது, that you have already received it, நீங்க ஏற்கனவே சுகத்தை பெற்றுவிட்டேன் என்று நம்பும் போது, that will build up your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும். Hallelujah. Hallelujah. That's what I showed you about my mobile. இந்த மொபைல் கையில் கொடுத்து அதை தான் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். That she kept on thanking God. அவங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். That she is already healed. ஏற்கனவே she has already received the mobile. ஏற்கனவே இந்த மொபைல் எனக்கு கிடைச்சாச்சு அப்படி நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். And that power of faith, அந்த விசுவாசத்தின் வல்லமை will bring forth the manifestation. அதுதான் வெளிப்பாடுகளை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Now let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகின்றேன். Supposing இப்படி வைத்துக்கொள்வோம், you are making coffee, நீங்க காஃபி போடுறீங்க, and after making the coffee, காஃபியை போட்ட பிறகு every time you are putting salt in it, ஒவ்வொரு தடவையும் உப்பள்ளி போடுறீங்க, and praying to God, கடவுளை பார்த்து சொல்றீங்க, God make the coffee sweet. ஆண்டவரே இந்த காஃபியை இனிப்பா மாத்துமே அப்படி ஜெபிக்கீங்க. Will it ever become sweet? அது என்னைக்காவது இனிப்பா மாறுமா? So what do you need to do? நீங்க என்ன செய்யணும்? You need to stop putting the salt உப்பை போடுறதை நிறுத்தணும், and start putting sugar. சீனி அள்ளி போடணும். Surely the coffee will become அப்போ sweet. காஃபி இனிப்பா இருக்கும். So in the same way, அதே மாதிரி தான், அது மாதிரி தான் that change that took place in the coffee, காஃபி போடுறதுல ஒரு மாற்றத்தை நீங்க கடைபிடித்த மாதிரி, because you changed something in your doing, நீங்க செய்யறதுல ஒரு காரியத்தை மாத்துனீங்க. in the same way, அது மாதிரி தான் the change in your life will take place உங்க வாழ்க்கையில மாற்றம் எப்போது ஏற்படும் என்றால் only if you change your thinking. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றினால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். Only if you change your doing. நீங்க செய்வதை மாற்றினால் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். You came here for 3 days of retreat. Let's 3 say நாளைக்கு இங்க தியானத்துக்கு வரீங்க. நீங்க you heard what was said. நீங்க இங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க. You heard what was taught to you. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ அதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. But you are still talking
talking about your mountain to God ஆனா உங்க மலையை பத்தி ஆண்டவர்கிட்ட இன்னும் நீங்க பேசிட்டே and இருக்கீங்க. asking God to do something. ஏதாவது செய்யுமே ஆண்டவரே அப்படி கேக்குறீங்க. If you have not done any change, உங்களிடத்துல எந்த மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் don't expect any change coming in your future because you are still doing the same. உங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது மாற்றம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் நீங்க செய்ததையே தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். Do you know why we come for the retreat? நீங்க எதுக்காக இந்த ரிட்ரீட்டுக்கு வாரீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? We come only for one reason. நாங்க எதுக்காக வாரோம்? ஒரே ஒரு காரணத்துக்காக வாரோம். To deepen our relationship with God. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்துவதற்காக வருகின்றோம். By changing our thinking நம்முடைய சிந்தனையை மாற்றுவதன் மூலமாக according to His word. இந்த இறைவார்த்தையின்படி நம் சிந்தனையை மாற்றுவதன் மூலமாக Might be from childhood. சின்ன குழந்தையிலிருந்து You have been taught to God. You have been taught. உங்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். Ask God everything. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட போய் கேளுங்க. And God will give you. அப்ப கடவுள் உங்களுக்கு தருவாரு. Is it right? சரிதானே? சரிதானே? Now somebody will say, இப்படி ஒருத்தங்க சொல்லுவாங்க, hey brother, ஏ பிரதர், சகோதரரே, you are saying I should speak to the mountain நான் வந்து மலையிட்ட பேசணும்னு சொல்றீங்க, and not talk to God. கடவுள்கிட்ட பேசாதன்னு சொல்றீங்க. Okay. சரி, If that is so, அப்படின்னா why did Jesus say, எதுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார்? ask and you shall receive? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். Open to Matthew. Open to Matthew. மத்தேயு சுவிசேஷம். Let's read that. Matthew 7:7. மத்தேயு 7:7 எடுத்துக்குவோம். மத்தேயு 7:7. Okay, are you ready? எடுத்துட்டோமா எல்லாரும்? Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், ask கேளுங்கள் and it shall be given to உங்களுக்கு you. கொடுக்கப்படும். Ask கேளுங்கள் and it shall be given to உங்களுக்கு you. கொடுக்கப்படும். Ask கேளுங்கள் and it shall be given to உங்களுக்கு you. கொடுக்கப்படும். Correct? அப்படி சொல்லியிருக்கிறார்களா ஆண்டவர்? So if I got a mountain, இப்போ எனக்கு ஒரு பெரிய மலை இருக்குது. shouldn't I go to God and ask God to move the mountain? அப்போ ஆண்டவர்கிட்ட போய் இந்த மலையை தள்ளி போடுங்க அப்படி சொல்லி நான் கேட்கணுமா? கேட்கணுமா? Because He said, ask and it shall be given. ஆண்டவர் இயேசு சொன்னார், கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னாரு. Correct? சரியா? Now I'll explain to you what Jesus meant by ask and it shall be given to you. ஆண்டவர் இயேசு கேளுங்கன்னு சொல்லி எதை மனசுல வச்சு சொன்னாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். I am தம்பி, இவங்க தம்பி, அக்கா, நான் அக்கா. அக்கா, தம்பி. Okay? அக்கா, தம்பி. Okay? சரியா? I am staying in a house. தம்பி வந்து அக்கா வீட்டில் இருக்காங்க. அக்கா going to the office. அக்கா ஆஃபீஸ் போகிறாங்க. While coming back, அங்கே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நல்ல சாரி, நல்ல சாரி போட்டிருக்காங்க. she gives 5 sari for dry cleaning. அப்போ 5 சாரியை ட்ரை கிளீனிங் கொடுத்துருக்காங்க. Laundry. லாண்ட்ரியில் கொண்டே போட்டிருக்காங்க. What will the laundry man do? அப்போ சாரியை போடும்போது லாண்ட்ரியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? Laundry man. லாண்ட்ரி Laundry man. This is a laundry man. இவங்க This is your shop. Your shop. இவங்க லாண்ட்ரி வச்சுருக்காங்க. நான் 5 புடவை அவங்ககிட்ட கொண்டே கொடுக்குறேன். Now watch this. She gives him 5 saris. இவங்ககிட்ட கொண்டு போய் 5 சாரியை கொடுக்குறேன். What will you give her? இங்கே Okay. 5 சாரி கொடுத்துட்டேன். Okay. 5 saris are there. அங்கே கொடுத்தாச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? No. Papa, what will you give her? நீங்கள் என்ன தருவீங்க? Money. Okay. Money. பணம் தருவாங்க. Money. பணம் தருவாங்க. What will you give her? அவங்க எனக்கு என்ன தருவாங்க? சாரியை கொடுத்ததும் Okay, she got the receipt. ரிசிப்ட் தந்தாச்சு. And he says to her, அப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, come after 5 days. 5 நாளைக்கு பிறகு வாங்க. Correct? சரியா? After 5 days, 5 நாளைக்கு பிறகு Akka is very busy. அக்காவுக்கு ஒரே வேலை, பரன்னு வேலை. So Akka tells Thambi, அப்போ தம்பியை பார்த்து அக்கா சொல்கிறாங்க, go and bring my sari. அந்த லாண்டரியில் போய் என் துணியை வாங்கிட்டு வா. Now I will say to her, அப்போ நான் அக்காட்ட சொல்வேன், how will he recognize me? என்ன எப்படி அவருக்கு தெரியும்? You gave the sari. நீங்களாம் சாரி போட்டீங்க. So she gives me the. அப்போ அவங்க என்ன கொடுப்பாங்க? ரிசிப்ட் எடுத்து இந்தா. Now I am the person இப்போ நான் தான் தம்பி அங்கே போகிறேன், who comes to the shop லாண்ட்ரி கடைக்கு போகிறேன். and I'm asking for the sari. அங்கே போய் சாரி கொடுங்க. Now sari is whose? அந்த
சாரி யாரோடது? அவங்களோடதா? Akka. அக்காவோட சாரி. யார் சாரி? My akka, right? So I will go to the laundry லாண்ட்ரிக்கு நான் போவேன். and tell him, எனக்கு சேலையை தாங்கல, give me the sari. என் சாரியை தாங்க, Give me the sari. சாரியை தாங்க, Give me the sari. சாரி தாங்க, Give me the sari. சாரி தாங்க. Will I do this? நான் அப்படி செய்வேனா? Okay, even after doing all this, இது எல்லாம் செஞ்ச பிறகு will he give me the sari? அவங்க சாரியை தருவாங்களா? What will he say? அவங்க என்ன சொல்லுவாங்க? Sari. சாரி Sari. சாரி Sari. சாரி. My akka sari. அதான் அதான் எங்க அக்கா சாரி. Receipt. Receipt. அதை தாங்க. Receipt. Correct? Now listen. When I'm giving him the receipt, அப்ப நான் ரசீதை கொடுக்கும்போது am I asking for my akka sari? ரசீதை கொடுக்கும்போது எங்க அக்கா சாரியை தாங்க தாங்கன்னு நான் கேட்குறேனா? Come on, yes or no? கேட்குறேனா? When I give a receipt, நான் அப்படி அந்த ரெசிப்டை கொடுக்கும்போது I'm asking for my akka sari, not somebody else's sari. நான் என்னோட அக்கா சாரியை கேட்குறேன், மற்றவங்க சாரியை ஒன்றும் கேட்கல. Is it right? கரெக்டா? In the same way, அதே மாதிரி தான் Jesus is saying, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, when you ask my Father, என்னுடைய அப்பாட்ட நீங்க கேட்கும்போது please use the Bible, நீங்க பைபிளை பயன்படுத்துங்க, my promises, என்னுடைய வாக்குறுதியை பயன்படுத்துங்க, and ask from the Father அப்பாட்ட கேளுங்க. what I have already given you as a receipt. நான் ஒரு ரசீது உங்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதின்னு கொடுத்துருக்கிறேன், அதை கொண்டு போய் கொடுத்து அப்பாட்ட கேளுங்க. Are you following? புரிஞ்சுதா? But what are you asking? ஆனா நீங்க எப்படி இப்ப லாண்டரியில் அவங்க போய் கேட்டாங்கல்ல, Now I got the receipt. ரெசிப்ட் கையில் இருக்கு, I gave him the receipt. அந்த ரெசிப்டை கொடுத்தேன். Do I have to kneel down? அப்போ நம்ம போய் முழங்கால் போட்டுட்டு சாரி தாங்கன்னு கேட்கணுமா? Do I have to beg? அவங்க போய் கெஞ்சி கேட்கணுமா? That's exactly what Jesus has done for us on the cross. அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் ஏற்கனவே செய்து விட்டார். He has paid the price for us. நமக்காக தண்டனை தொகையை அவர் செலுத்தி விட்டார். His body was wounded அவருடைய உடம்பு முழுவதுமாக காயப்பட்டது, so that your body be healed. ஏன்னா உங்க உடம்பு சுகமாகணும்னு சொல்லி. So he's saying, அவர் சொல்றாரு, when you come to my Father, நீங்க எங்க அப்பாட்ட வரும்போது, my Father loves you so much. My Father loves you so much எங்க அப்பா உங்களை ரொம்ப அன்பு செய்றாங்க, that he has given you the receipt. அவர் எங்க அப்பா உங்களுக்கு ரசீது கொடுத்துருக்காங்க. What is the receipt? அந்த ரசீது என்னது? By the wounds of Jesus you are already healed. ஆண்டவர் இயேசுவின் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். அதான் ரசீது. This is the receipt. இதான் ரசீது. So when you say by the wounds of Jesus you are already healed, ஆண்டவர் இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்ததுக்காக நன்றி அப்படி நீங்க சொல்லும்போது, on that receipt அதுதான்